ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இப்போ சமோசா சிக்கன் லாலிபாப் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். சூப்பரான சிக்கன் லாலிபாப். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சது. இதுக்கு வெங்காயம் 1, மல்லி புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன். சமோசா சீட் ஹோம்மேட் சமோசா சீட் தான், வீட்டிலே செஞ்சது. இப்போ இந்த சிக்கனை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சிக்கனோடு சேர்த்து எல்லா பொருளுமே சேர்த்து போட்டு அரைச்சிடணும். மல்லி புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு கொஞ்சம், ஜீரகத்தூள், சாட் மசாலா, இதையெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ சமோசா சீட்டை நம்ம சின்ன சின்னதாக கீறி அதை வெட்டி வச்சுக்கிட்டுலாம். இந்த வீடியோ கொஞ்சம் நகர்த்தி எடுத்திருக்கு, கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அதனால் ஃபுல்லாக கட் பண்ணுறது தெரியாமல் இருந்திருக்கு, கவனிக்கல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை சின்ன சின்ன பீஸாக வெட்டியாகுது. எல்லா சமோசா சீட்டையும் இந்த மாதிரி பூவாக அரிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. பேம்பூ ஸ்டிக் ஒரு 5-6 எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் பேஸ்ட்டை நம்ம அதில் குச்சியில் நம்ம சேர்த்துடணும். நம்ம கைக்கு பிடிக்கிற அளவுக்கு சிக்கனை எடுத்து அந்த குச்சிக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ அந்த சமோசா சீட்டில் இந்த சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. அந்த இருக்கிற மாவு எல்லாத்தையுமே சிக்கன் பேஸ்ட்டை எல்லா குச்சிலையும் சேர்த்து எல்லா சமோசா சீட்லேயும் நல்லா பெரட்டி அதை எடுத்தாச்சு. கொஞ்சம் அதை செய்யும்போது வீடியோ கொஞ்சம் கேமரா கொஞ்சம் நகர்ந்து இருந்திருக்கு, கவனிக்கல. அதனால் சரியாக பதியல. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு வறுத்து எடுத்துடலாம். சமோசா சீட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நம்ம சமோசாக்குள்ளே சிக்கன் மசாலா எல்லாம் வச்சு அப்படி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இப்போது சிக்கன் உள்ளே வச்சு வெளியே சமோசா, இது ஒரு புது மாதிரியாக நல்ல ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குச்சியோட பாம்போ ஸ்டிக் குச்சியோடு கொடுத்தாலும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது. எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கையில் படாமல் பார்த்து கவனமாக பார்த்து எடுங்க.
உள்ளே உள்ள சிக்கன் நம்ம அரைச்சது தான். நமக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்க தான் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருக்கோம். சமோசா அளவுக்கு நமக்கு இதுவும் மொறுமொண்டு ஆயிடுது. கலர் சேஞ்ச் ஆனோடனே மொறுமுருண்டு ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாவு நம்ம குச்சியில் வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு தண்ணியாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு சமோசா சீட் சிக்கன் லாலிபாப். ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு சர்வ் பண்ணலாம். இதோட சாஸ் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ஒரு டிஷ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.